ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே மோவாபிய ஸ்ரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை புறக்கி கொண்டு வருகிறேன் என்று அவர்கள் சொல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ரூத் அவர்கள் அந்த போவாசுடைய அந்த அறுவடை பகுதிக்கு சென்று அதை பறக்குவதற்காக, அந்த கீழே சிந்தி இருக்கிறதை பறக்குவதற்காக அவர்கள் போகிறார்கள். அவள் கர்த்தரை முழுமையாக விசுவாசித்த ஒரு பெண். ஆனால் தாழ்மையோடு கதிர்களை பொறுக்குவதற்கு எந்த ஒரு தயக்கமும் காட்டவில்லை. அன்றைக்கு அவங்களுக்கு இருந்த சூழல் ஒரு குறைவான சூழல், கணவனை இழந்த ஒரு பெண், எந்த ஒரு உதவியும் இல்லை, நாடு விட்டு நாடு வந்த ஒரு பெண். அவர்கள் எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு சூழலிலே, ஒரு குறைவுள்ள ஒரு சூழலிலே அவர்கள் எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் அன்றைக்கு அவர்கள் தன்னை தாழ்த்தி அவங்க ஆண்டவரை விசுவாசித்த பொழுதும் தாழ்மையோடு இருந்து அந்த கீழே சிந்தின, அந்த அறுவடையில் சிந்தின அந்த கதிர்களை பொறுக்குவதற்காக போய் அந்த கதிர்களை பொறக்க போனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.